ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து ரோட்ல அடிபட்ட ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணினதுனால அருணுக்கு பிரச்சனை ஆகுது. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ரோஹிணியும் மனோஜும் முத்துவ என்ன பெருசா நீ உதவி பண்ணிட்ட, நீ பண்ணின விஷயத்தினால அருணுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லி பேசும்போது விஜயாவும் கூட சேர்ந்துகிட்டு இவனுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சதெல்லாம் பழக்கம் இல்ல, அடுத்தவங்களுக்கு எப்படா பிரச்சனை கொடுக்கறதுன்றது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு திட்டுறாங்க. அப்படி திட்டும் போது மீனாவும் முத்துவும் அமைதியா போயிடுறாங்க. என்ன மீனா, நான் நல்லதுதான் செஞ்சேன், இந்த இடத்துல அருணை பத்தி நான் எதுவுமே யோசிக்கலையே, எல்லாரும் ஏன் திட்டுறாங்க? முத்து யோசிச்சுக்கிட்டே ஷெட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா அருணோட அம்மா வந்து, ஏன்பா முத்து, உன்னால என் பையனோட நிம்மதியா போயிடுச்சு, ஏண்டா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தோன்னு என் பையனும் நானும் வருத்தப்படுறோம், நீ உதவி பண்றதுன்னா நீ பண்ணிட்டு போ, அதுக்காக ஊர் சனம் எல்லாம் என் பையனை திட்டுறதுல எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குது. அவன் என்ன வேணும்னா தப்பு செஞ்சான், திருடனை துரத்தி பிடிச்சான், இதனால இடிச்சிட்டு போனவனை துரத்தி பிடிச்சான், தப்பு செஞ்சவன் இனிமே தப்பு செய்யாம இருப்பான்னு தானே போலீஸோட கடமையை செஞ்சான், அதுக்காக பொது ஜனங்க எல்லாரும் திட்டுறாங்க, அரசாங்கமும் திட்டுது, இப்போ நீ நல்லவன் ஆயிட்ட, அவன் வில்லன் ஆயிட்டானா அப்படி அருணோட அம்மா திட்டுறாங்க. சீதாவும், மாமா நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாதுங்க மாமா, வருத்தப்பட்டு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா முத்துக்கே, சே நம்ம தப்புதான் செஞ்சிட்டோமோ, இதுக்கு என்ன பரிகாரம் செய்யறது, அருண் என்ன தப்பா நினைச்சிருப்பானே, அருண் சஸ்பெண்ட் ஆயிட்டானா, இது ஒரு விஷயம்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம்? முத்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வீட்டுல மனோஜ் ரோஹிணியும் இன்னைக்கு ஒரு டீலர்ஸ் கிட்ட மீட்டிங் இருக்கு, நாங்க கிளம்பணும்னு அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜயாவும் சொல்றாங்க, ஆமா இன்னைக்கு யோகா கிளாஸ இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக ஆளுங்க வர்றாங்களாம், நான் சீக்கிரமாவே போகணும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க விஜயா ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போதே நடுவுல ஒரு ஸ்கூட்டர்காரங்க இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அந்த வழியா வர்ற மனோஜும் ரோஹிணியும் காரை நிறுத்திட்டு, ஐயோ அம்மா என்னம்மா விழுந்துட்டீங்க அப்படின்னு பதறான். ரோகிணியும், ஆன்டி ஆன்டி எந்திரிங்க ஆன்டி, தட்டி தட்டி உசுப்புறாங்க. ஆனா விஜயா எந்திரிக்கவே இல்லை. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கேக்குறாங்க, என்னப்பா என்ன ஆச்சு? ஏதோ ஒரு ஸ்கூட்டர்காரன் இடிச்சிட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒரு பைக்குக்காரங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க, யாருப்பா உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க எங்க அம்மா தான், பாவம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு பதறான். நின்னு வேடிக்கை பாக்குற பொது ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா உன்னோட அம்மாங்கிற, இவ உன் ஒய்ஃப் தானே, உன்னோட மாமியார் தானம்மா, நீங்க கார் வச்சிருக்கீங்க, கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு டீலர்ஷிப் மீட்டிங் இருக்கு, ரொம்ப அவசரமா நான் போகணும், யாராவது பாத்துக்கங்களேன். அட என்னடா புள்ள நீயே, பெத்த அம்மா அடிபட்டு கீழே கிடக்குறா, பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து காப்பாத்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா ஏன்னாமோ கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, டீலர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டு இருக்க. சும்மா இருங்கம்மா, ஆட்டோ வர வச்சிருக்கேன், ஆட்டோ ஆட்டோ இங்க வாங்க அப்படின்னு விஜயாவை ஆட்டோல ஏத்தி விடுறான் மனோஜ். மா வேடிக்கை பாக்குறீங்களே, யாராவது ஒருத்தர் கூட போகலாம்ல. ஆட போடா, பெத்த புள்ள, உனக்கே இறக்கமும் இல்ல மனசாட்சியும் இல்ல, ஒன்னெல்லாம் இந்த அம்மா பெத்துச்சாமா, நீ போக மாட்ட, இங்க இருக்கவன்லாம் வேலை வெட்டிய விட்டுட்டு உங்க அம்மாவுக்காக போகணுமாக்கும், நின்னு வேடிக்கை பாக்குறவன்லாம் வேலை இல்லாம திரியறவன் நினைச்சிட்டியா, ஒருத்தனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கா அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி ஒரு அம்மா கேக்குறாங்க. இத எல்லாத்தையும் அங்க நிக்கிற ஆளுங்கெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வழியா வர்ற ஒரு ஆளு, மா நான் வரேன்மா கூட, தனியா ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, அடிபட்டு கீழே கிடக்குறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கூட இங்க ஆள் இல்ல, ஆஸ்பத்திரிக்கு துணைக்கு வர்றதுக்கு கூட ஆள் இல்ல அப்படின்னு பேசிட்டு அந்த ஆள் ஆட்டோல ஏறாரு. அப்பயுமே மனோஜ், ஏங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க, நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு நான் வந்துடுறேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு பேசுறான். யோ போயா, 2 மணி நேரத்துல உசுரே போயிடும், அதுக்கப்புறம் நீ மீட்டிங்க முடிச்சுட்டு வந்து பாக்குற வரைக்கும் உசுரை காப்பாத்தி வச்சிருக்க முடியுமா, புள்ள என் புள்ள போடாங்கிட்டே அப்படின்னு திட்டிட்டு விஜயாவை ஆட்டோல கூட்டிட்டு போயிடுறாங்க. முத்து செல்வத்தோட போன்ல இருந்து செல்வத்தை வீடியோ எடுக்க சொல்லிட்டு முத்து பேசுறாரு. வணக்கம், நான் முத்து பேசுறேன், உங்க எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ரோட்ல டிராபிக் போலீஸ் செக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க, டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு பையன் அவசரமா போகும்போது எதுக்க வந்த ஒரு அம்மாவை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் செக்கிங்காக என் காரையும் நிறுத்திருந்தாங்க. அந்த இடத்துல நான் நிக்கும் போது அந்த அம்மா கீழே விழுந்தாங்க, நான் ஒரு பொது ஜனம், நான் காப்பாத்தினேன், அந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போனேன், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டினீங்க. அங்க இருந்த டிராபிக் கான்ஸ்டபிள் அருண், அந்த பையன் தப்பு செஞ்சுட்டு ஓடுறான், அவனை துரத்தி பிடிக்கணும், அப்பதான் அடுத்த தடவை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கவும் மாட்டான், அடுத்தவங்கள ஆக்சிடென்ட்டும் பண்ண மாட்டான். அங்க நின்ன டிராபிக் போலீஸ் அருண் செஞ்ச விஷயம் கரெக்ட் தான், நான் போலீஸ் இல்ல அவனை பிடிக்கிறதுக்கு, நான் ஒரு சாதாரண டிரைவர்,
என்னால அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் உதவி பண்ண முடியும். போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட அருண் அந்த பையனை துரத்தி பிடிச்சு சரியான புத்திமதி கொடுத்தா தான் அடுத்த தடவை அந்த பையன் தப்பு செய்ய மாட்டான். அருண் நின்னு இந்த அம்மாவை காப்பாத்திக்கிட்டு இருந்தா அவனை யாரு துரத்தி பிடிப்பாங்க? அத்தனை பேரு பொதுஜனங்க இருந்தாங்க. அவங்க அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாம். அதுவும் போக அந்த இடத்துல ஒரே ஒரு டிராபிக் போலீஸ் மட்டும் இல்ல, அந்த அருண் மட்டும் இல்ல, நிறைய டிராபிக் போலீஸ் இருந்தாங்க. அவங்கள யாராவது வந்து இந்த அம்மாக்கு உதவி பண்ணிருக்கலாமே. தப்பிச்சு போனவனை துரத்திக்கிட்டு போன அருண் மேல ஏன் எல்லாரும் குறை சொல்றீங்க? அருண் தன்னோட கடமைய சரியா செஞ்சிருக்காரு. அவர் ஒரு போலீஸ்ல வேலை பாக்குறவரு. அவர் வேலைய சரியா செஞ்சாரு. திருடனை தப்பிக்க விடுறது தப்புன்னு தானே நம்ம பொதுமக்கள் எல்லாம் சொல்றோம். அவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு போலீஸ பார்த்தோன்னா பயந்து தப்பிச்சு ஓடுறான். அவனை துரத்தி பிடிக்கிறதுதான் போலீஸோட கடமை. அதை செஞ்ச அருணை நீங்க எல்லாரும் திட்டுறீங்க. இது எப்படி சரியா இருக்கும்? அப்புறம் எந்த போலீஸும் திருடனை துரத்தி பிடிக்கவே மாட்டாங்க. இத நான் என் மனசு ஆதங்கத்துக்காக சொன்னேன். என்ன பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அருண் செஞ்ச விஷயமும் பாராட்டுறதுக்குரிய விஷயம்தான். அவரை பாராட்டாம விட்டதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்றாரு. இத பாக்குற எல்லாரும் ஆமா ஆமா முத்து சொன்னது கரெக்ட் தான். திருடனை தப்பிக்க விட்டுட்டா அதுக்கடுத்து அவன் இன்னொரு இடத்துலயும் போய் இதே தப்பு செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? போலீஸ் செஞ்சது கரெக்டான விஷயம்தான் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால அருணுக்கு சஸ்பெண்ட் நீக்கிட்டு மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாங்க. சீதா அருண் கிட்ட இந்த வீடியோவை காமிச்சு, எங்க மாமா உங்களுக்காக தான் வீடியோ போட்டிருக்காரு. எங்க மாமா செஞ்சதுல தப்பு எதுவும் இல்ல அருண், அது எதர்ச்சியா நடந்தது. பொதுஜனங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சொன்னதுனால உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிருக்கு. மாமா மேல எந்த தப்பும் இல்ல அருண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரோஹிணியும் மனோஜும் செஞ்சத வீடியோ எடுத்தவங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. இத பாக்குற எல்லாரும் மனோஜையும் ரோஹிணியும் காரி துப்புறாங்க. அவங்க ஷோரூம்கே வந்து கள்ள விட்டு அடிக்கிறாங்க. இதையும் வீடியோ எடுத்து நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த அம்மாவுக்கு அடிபட்டு கீழே கிடக்கும் போது உதவுறதுக்கு கூட நேரம் இல்லாம அப்படி என்னடா பிசினஸ் பண்ற? அப்படி என்னடா நீ லட்ச லட்சமா சம்பாரிச்சு கொட்டுற? எவ்வளவு சம்பாரிச்சாலும் பெத்த அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு நேரம் கிடையாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. 2 பொம்பளைங்க மனோஜை ரோஹிணியும் தரன்னு இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல வச்சு செருப்பால அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட புள்ளையே தேவையில்லை, இப்படிப்பட்ட பிசினஸ் மேனும் தேவையில்லை. நீ எல்லாம் ஒரு மருமகளாக்கும். மாமியாளுக்கு முடியலன்னா பாக்க மாட்டியா அப்படின்னு ரோஹிணியையும் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற முத்துசுரரு, என்னடா தொழிலதிபர அன்னைக்கு ரொம்ப பெருசா பேசுன, என்ன பெருசா உதவி பண்ணிட்ட, இத எல்லாரும் பண்ணுவாங்க, இத போய் பெருசா சொன்னேன்னு சொன்ன, நம்ம அம்மாக்கு முடியலன்னு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அழகா வீடியோ எடுத்து போட்டாங்களே. நீ எப்படா யாரோ முகம் தெரியாத ஒரு பொது ஜனத்துக்கு உதவி பண்ண போற? நீ எல்லாம் வாயை திறந்து பேசவே கூடாது. பொது ஜனங்கள்லாம் சேர்ந்து செருப்பால அடிச்சாங்க பாரு, அதெல்லாம் உனக்கு பத்தாதுடா அப்படின்னு முத்து திட்டுறாரு. யாருமே இந்த மனோஜ் மாதிரி ஒரு மனுஷனா இருக்கவே கூடாது. இவன்லாம் மனுஷன்னு சொல்றதுக்கே கேவலமான தன்மை. பெத்த அம்மாவை கூட காப்பாத்தாத ஒரு புள்ளையா அப்படின்னு சோசியல் மீடியால மனோஜ காரி துப்புறாங்க. இதனால மனோஜோட ஷோரூம் வியாபாரமே படுத்துருது. இந்த ஒரு நிகழ்ச்சியினால இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சே. என்ன இது? இதான் முத்து எல்லாம் நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுத்துக்கிறான் போல இருக்கு. அவனுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது, எனக்கு மட்டும் எல்லாமே கெட்டதா நடக்குது அப்படின்னு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு புலம்பும் போது விஜயா சொல்றாங்க, டேய் எனக்கும் இப்பதான்டா புரியுது, முத்து செஞ்சது நல்லதுதான், நீ இருக்கியே அப்படின்னு விஜயாவும் திட்டுறாங்க. விஜயாவுக்கும் சரியான பதிலடிதான் மனோஜ் செஞ்சது. முத்துவ கேவலமா பேசின விஜயாவுக்கு இதெல்லாம் தேவைதான். இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.